வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் கலந்து ஊற்றிட்டு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அது கூட ஒரு 4 முட்டை இன்றைக்கி நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா கீறி விட்டு 4 முட்டையுமே அந்த மிளகாத்தூள் எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். சும்மா கரண்டி வச்சு சுற்றி விட்டோம் அப்படின்னா மிளகாத்தூள் எல்லா பக்கமுமே முட்டையில் கோட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் இந்த எண்ணெய் வந்து நல்லா நுரைச்சி ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லா நுர வருது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். அதே எண்ணெய் போதும் அப்படின்னா விட்டுடலாம். இல்லைன்னா வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப் பண்ண வெங்காயத்தை எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது நல்லா பொன்னிறமாகிற வரையும் வணங்கட்டு வெங்காயம். அதுக்குள்ளே ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 10-15 முந்திரி போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா வணக்கி விட்டுருவோம். இப்போ நல்லா வணக்கியாச்சு. இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணியிலையே நல்லா அந்த ராஸ் போகிற மாதிரி கொதித்து வேகணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். மூடி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா கஸ்தூரி மேத்தியை ட்ரை ரோஸ்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கையுமே போட்டு ஒரு 2 கொதி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இது டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஈஸியாகவும் செய்யக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். நமக்கு கிரேவியுமே கொஞ்சம் நிறையா கிடைக்கும். நம்ம முட்டை கிரேவி செஞ்சால் கிரேவி கிடைக்காது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம்ல. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கிரேவியுமே நமக்கு கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.